இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னா வந்து ஐநாக்ஸ் தியேட்டரோட பார்க்கிங்ல இருக்கேன், சிட்டி சென்ட்ரல். இப்போ என்ன படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா வந்து வெப்பன், ரவி அவங்களோட வெப்பன் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். சத்யராஜ் சாரோட ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அவர் வந்து வடிவேல்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதுலயும் சத்யராஜ் சார் இருக்காரு. எனக்கு வந்து படம் ஸ்டார்ட் பண்ண ஒரு அரை மணி நேரத்திலே எனக்கு இந்த ஜோக் தோணிடுச்சு. 200 ரூபா டிக்கெட் போட்டு இங்கே வந்து பாப்கார்ன் வாங்கி, ஜூஸ் வாங்கி, அது வாங்கி, இது வாங்கி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். மேபி சில பேருக்கு வேற மாதிரி கூட இது தோணலாம். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க என் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஜெனரலா ஒரு படம் பார்த்தா ஓகே இங்க இருந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க என் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தை எங்க ஸ்டார்ட் பண்றது, எங்க என் பண்றதுன்னே தெரியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு ஒரு சீன்ல கூட படம் கனெக்டே ஆகல. சும்மா ஏதோ ஒரு 2 மணி நேரம் படம், நல்ல வேலை 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் நல்ல வேலை போகல. படம் 1% கூட எங்கேயுமே ஒரு சீன்ல கூட எனக்கு கனெக்டே ஆகல. சும்மா 2 மணி நேரம் நான் தியேட்டர்ல உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் நிஜமாலே என் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். சரி ஓகே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர் ஆகும், செகண்ட் ஹாஃப்ல என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். படத்துல வந்து ஒரு 2 ட்விஸ்ட் இருக்கு, 3 ட்விஸ்ட் இருக்கு ஆக்சுவலி. அதுல 2 ட்விஸ்ட் வந்து நான் படம் ஸ்டார்ட் ஆன 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டேன். அது நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா படம் ஸ்டார்ட் ஆன 5 நிமிஷத்துலயே இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் 2 ட்விஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியா ஒரு ட்விஸ்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. அது என்னன்னு எனக்கு புரியல. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா வந்து பார்ட் 2க்கு ஒரு லீட் ஒன்று விட்டுருக்காங்க. அதுதான் பெரிய ட்விஸ்ட். எங்கேயுமே எந்த கேரக்டரும் சரி, எந்த சீன்ஸும் சரி, 1% கூட எங்கேயுமே கனெக்டே ஆகல. ஜென்ரலாவே என்ன படமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஜான்ரா நீங்க எடுக்கிறீங்க, என்ன கதை எடுக்கிறீங்கனாலுமே அந்த கதையோட இல்ல அந்த கதையில இருக்க கேரக்டர்ஸோட நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். அப்படி ஆனா மட்டுமே தான் நீங்க என்ன கதை சொன்னாலும் சரி. நீங்க வந்து இன்செப்ஷன் மாதிரி, இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கதை சொன்னாலும் அந்த கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகல, இல்ல அந்த கதையோட நம்ம கனெக்ட் ஆகல, இல்ல அந்த படத்துல இருக்க ஏதோ ஒரு கேரக்டரோட கூட நம்ம கனெக்ட் ஆகல அப்படின்னா அந்த படம் நம்மளுக்கு, நீங்க எவ்வளவு காம்ப்ளெக்ஸான கதை சொன்னாலும் சரி, கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணும். ஆகலன்னா அந்த படம் குப்பை தான். என்னடா இது? அந்த மாதிரிதான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. ஏதோ ஓகே சூப்பர் ஹீரோ ஸ்டோரி ஏதோ சொல்ல வராங்க, சூப்பர் ஹியூமன் ஸ்டோரி ஏதோ சொல்ல வராங்க, ஏதோ டிஃப்ரெண்டா நம்ம ஊர்ல இருக்கு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைக்கு ஒரு சல்யூட். ஓகே ஏதோ புதுசா ட்ரை பண்ணணும், சும்மா நார்மலா பண்ண வேணாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு ரொம்ப பெரிய சல்யூட் வசந்த் ரவிக்கும், சத்யராஜ் சாருக்கும், டைரக்டருக்கும், ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே ஓகே. ஆனா புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுல எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. படத்துல வந்து சும்மா பிளாங்கா 2 மணி நேரம் உங்க கண்ணு முன்னாடி இமேஜஸ் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எதுவுமே இல்ல. நான் இந்த மாதிரி புதுசா வரத வந்து நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். புதுசா இந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க அப்படின்னா தமிழ் சினிமால கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால நான் தியேட்டர்ல வந்து பார்ப்பேன். அதுக்காக தான் இந்த படம் நான் வந்து பார்த்தேன். அண்ட் வசந்த் ரவி வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 படம் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லேட்டஸ்டா ஒரு ஹாரர் ஃபிலிம் கூட பண்ணாரு, அஸ்வின்ஸ்னு சொல்லிட்டு. அது வரைக்குமே அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ லாஸ்டா ஒரு 2-3 படம் அவர் பண்ண 2-3 படமே அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பெருசா இல்ல மேபி புதுசா ட்ரை பண்ணணும்னு பண்ணி அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. மேக்கிங் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படம் உள்ள போகும்போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே சிஜி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பட்ஜெட் ஆப்வியஸா நம்மளுக்கு பெருசா கொடுக்க மாட்டாங்க, அதனால கம்மியா தான் இருக்கும். பட் ஓகே கதை டீசெண்டா இருக்கும் போல, ஏன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால நான் அதை நம்பி தான் போனேன். கதை ஒண்ணுமே இல்லை, ரொம்ப டல்லான கதை, ரொம்ப பழைய கதைன்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப டல்லா இருந்துச்சு, ரொம்ப வேகா இருந்துச்சு, ரொம்ப ஏதோ ஒரு கதை சொல்லுவோம் 2 மணி நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை, இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஒரு ஃபேனா நான் போய் சினிமாவில் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே வரும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அது மட்டும் தான் சொன்னேன். மியூசிக்கும் சரி, எதுவுமே செட் ஆகல, எதுவுமே நம்மளை உட்கார வைக்கல. ஓகே இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, இது ஒரு இந்த சீன் பா, இந்த படத்துல படமா பெருசா ஒன்றும் இல்லை, ஆனா இந்த சீனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படின்னு கூட சொல்ல முடியல. எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே ட்ரைக்கு வந்து பார்த்தேன், மற்றபடி படத்துல எதுவும் பெருசா
ஒண்ணுமே இல்லை. இது ஓடிடியில வந்துச்சுன்னா மேபி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நல்லபடியா வந்து பாருங்க. பார்ட் 2 வேற சொல்லியிருக்காங்க. நான் பார்ட் 2 கண்டிப்பா பார்ப்பேன். பார்ட் 2லயாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டோரி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ வேற என்ன படத்தை பத்தி பேசணும், வேற என்ன சீரீஸ் பத்தி பேசணும், வேற எங்க போய் சாப்பிடணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா ஷார்ட்டா அந்த படம் எப்படி இருந்துச்சு, ஒர்த்தா பார்க்கலாமா இல்லையா அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது ரிவ்யூவோ இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் சொல்லல, என்னோட ஒப்பீனியன். அதை நான் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இதையும் ஹேண்டில் இது பண்றோம், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுலயும் டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.